இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நிறையாவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதோட நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கினோன்னே கருவேப்பிலை அது சேர்த்துட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்குன்னு வாழைத்தண்டை சேர்த்துக்கணும். இதில் உள்ள நார்லாம் அழகாக எடுத்துகிட்டு அப்புறம் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு இதோட மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் உப்பு அதிகமாக தேவைப்படாது, ஸோ ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் சிறுநீரக கற்கள் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்கனாக்கா கண்டிப்பாக கரைஞ்சிடும் அப்படிம்பாங்க. இப்போ இதுக்கு தேங்காய், சீரகம், பச்சை மிளகா இது அப்படியே தேங்காய் பூ மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு இறக்கணுன்னாக்கா சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் செம்மையாக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாத பசங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஹெல்த்தியானது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.